அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே, குறையாத செல்வம் பல கரங்கள் மூலமாக பல வழிகள் மூலமாக உங்களுக்கு வந்து சேருங்க. அதுவும் அக்டோபர் மாதத்துக்குள்ளே வந்து சேரப்போகுது. அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. இதுவரை பார்க்காதவங்க சேனலில் விசிட் பண்ணி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசியில் இப்போ எந்த விதமான பெரிய கிரகமும் இந்த 2024 இல்லைங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்ற சனி தொந்தரவு என்பது எதுவுமே இல்லைங்க. அதனால் மேலும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த குரு பகவான் மட்டும் உங்களுடைய மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைந்து இருக்கிறார். குரு பலனானது குறைந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு குரு மறைந்தாலும் தேவையான பணத்தை தனத்தை கொடுக்கத்தாங்க செய்வார், கொடுத்து விட்டு போவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. முதல்ல உங்கள் மிதுன ராசிக்கு 7ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 10ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதி தாங்க இந்த குரு பகவான். அக்டோபர் மாதத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை எல்லாம் கொடுத்தே தீருவாருங்க. அப்போ அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சாதித்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. முதல்ல 12ஆம் வீட்டில் இருக்காரு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன தூக்கஸ்தானம்னு சொல்லுவோம். அதன் வழியில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேறு இடத்துக்கு, வேறு ஊருக்கு, வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வெற்றி நிச்சயமாக உண்டுங்க. வெளிநாடு மூலமாக பணம், வெளிநாட்டு நபர்கள் உறவுகள் மூலமாக லாபம், இதெல்லாம் நிச்சயமாக உண்டுங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா மாமியார் வீட்டு வழியில் வர வேண்டிய வரவுகள் வந்து சேரும். மூணாவதாக வழக்குகள் முடிவடையுங்க. அதனால் விரயம் என்பது தீர்ந்து போகும். நான்காவதாக பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நிலத்தை, அசையும் அசையா சொத்தை, ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதன் ரீதியாக கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அடுத்ததாக கல்வி, இதில் லாபம் உண்டுங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்பது அமையும். அந்த வேலையில் எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இதில் சந்தேகம் இல்லை. மேலும் மறைமுக வழியில செல்வம் வந்து சேரும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக, வெளிநாட்டு உறவுகள் மூலமாக, வேறு மொழி இனம் இதை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பணலாபம் என்பது நிச்சயமாக வந்து சேருங்க. மண்ணினால் பொன் யோகம் உண்டு. ஆமாங்க, நிலத்தினை விற்று பெரிய அளவுக்கு லாபம் பார்ப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பெண்ணினால் பொன் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். உங்களுடைய தாய், உங்களுடைய வாழ்க்கை துணை, உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக, ஏன் பெண் தோழிகள் மூலமாக கூட எதிர்பாராத செல்வம் வந்து சேரும். இப்படி குறையாத செல்வத்தினை உறவுகள் மூலமாக இந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக நீங்கள் பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைகிறாது. அதனால் அன்னதானம், கோயில் வழிபாடு, ஆன்மீக விஷயங்கள் இவற்றை மேற்கொள்வது நல்லதுங்க. வழிபாடு வெகு தூரம் சென்று, அதாவது புனித யாத்திரை சென்று வழிபாடு செய்கிறது, மலை ஏறி வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. திருப்பதி சென்று பாலாஜியை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக கிடைக்கக்கூடிய பண லாபம் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.